கருவாட்டு குழம்பு வைக்கலாங்களா? அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறின உடனே வடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு போட்டு வதங்கட்டும். இதை மூடி வதக்குங்க. வாசனை நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இதில் கருணக்கிழங்கு கூட சேர்க்கறதுனால பொடியாக நறுக்கின கருணக்கிழங்கும் தக்காளியும் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1½ டம்ளர் தண்ணி ஊற்றி, கருணக்கிழங்கு வேக நேரம் ஆகுன்றதுனால இவ்வளோ தண்ணி ஊற்றணும். இதை கொதிக்க விட்டு வேக விடுங்க. அதுக்குள்ளே ஒரு 2 வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. கருவாடை சுடுதண்ணியில் ஊற போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கருணக்கிழங்கு இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் இந்த வெங்காயம் அரைச்சதும், புளி கரைசல், அப்புறம் கருவாடு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சால் உங்கள் கருவாட்டு குழம்பு ரெடி.